ஏலகிரி எங்கே இருக்குது தெரியுமாங்க ஏலகிரி? சரி சொல்கிறேன் வாங்க. அப்படியே நம்ம டயானாவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேசலாமா? ஆனால் இந்த ஏலகிரியில் சில விஷயங்கள் எனக்கு ரொம்பவே ஆச்சரியம், நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பேசலாமா இந்த வீடியோவில்? இப்போது நாம் ஏலகிரி டாப்பில், அதாவது செக் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருந்து கீழே இறங்க போகிறோம். ஆமாம், அந்த இறங்குற வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது, எப்படி என்னன்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பைக் ரைட்ஸ் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே என்ஜாய் பண்ணலாம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்கோ அப்படின்னு டயானா வெயிட் பண்ணிகிட்டே இருக்குங்க. ஆமாம், எனக்கு இந்த ஏலகிரி ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு ரீசன், ரொம்ப சின்ன மலைங்க அது. கீழே இருந்து வெறும் 15 to 20 நிமிஷத்தில் உச்சிக்கே போக முடியும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இந்த ஏரியாவில் உள்ளவங்களை நினச்சி பாருங்களேன். திடீர்னு ஒரு போர் அடிக்குதுன்னா அப்படியே கிளம்பிடுவாங்க. பக்கத்தில் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர், இந்த ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. பைக்கையோ காரையோ எடுத்தாங்கன்னா டக்குன்னு போயிடலாங்க மேலே. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்தது, இது வந்து ஒரு மெயின் ஏரியாவில் இருக்குது. இப்போ சென்னையிலேருந்து வரணும் அப்படின்னா ஆம்பூர் வந்துட்டு அப்படியே கீழே ஜோலார்பேட்டை வழியாக கட் பண்ணால் பக்கத்துலேயே இருக்குங்க ஏலகிரி ஹில்ஸ். மெயின்லேயே இருக்குது. இதுக்காக இப்போ கொடைக்கானல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக போகணும், ரொம்ப தூரம் உள்ளே போகணுங்க கொடைக்கானலுக்கெல்லாம். வால்பாறைக்கும் அப்படி தான். பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சியிலேருந்து ஆலியார் டேம், அந்த டேம் போயிட்டு அதிலேருந்து மேலே ஏறணும். இதெல்லாம் அதுக்காகவே உள்ள ரூட்டு. கிட்டத்தட்ட பொள்ளாச்சியிலேருந்து ஆலியார் டேமே 25 கிலோமீட்ரு. அவ்வளோ தூரம் உள்ளே போய் அதுக்கப்புறம் வால்பாறை ஏறணும் மேலே. அது ஒரு 40 கிலோமீட்டர்ஸ். ஆனால் ஏலகிரி அப்படி இல்லை, மெயின்லேயே இருக்குங்க. ஜோலார்பேட்டையிலேருந்து வெறும் 5 கிலோமீட்டரில் ரோடு கட் ஆகும். அதில் போனீங்கன்னா ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர்லேயே மேலே ஏற ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு லொக்கேஷன் ஏலகிரி. ஆமாம், இப்போது கொடைக்கானல், ஊட்டி, மூணாறு இது போல் செப்ரேட்டாக அங்கங்கே பிளேசஸ் பார்க்க வேண்டியதோ என்ஜாய் பண்ண வேண்டியதோ இல்லை அப்படின்னாலும், இது ஒரு ஸ்பெஷலான இடம். பெருசாக க்ரௌடு இருக்காது. அதே போல் ரூட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ரூட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ஷார்ட் அப்படின்றதுனால கீழே தரையில் இருந்தே மேலே ஏறுறதுக்கு வெறும் 16-17 கிலோமீட்டர் தான். ஈஸியாக ஏறிடலாம் மேலே. அதுவும் பைக்கில் எல்லாம் போகிறீங்க, கொஞ்சம் பெரிய பைக்கில் எல்லாம் போகிறீங்கன்னா சர்ன்னு போகலாம். ஆமாம், இப்போ நம்ம டயானாவை பாருங்கள், செம்ம ஜாலி. ஆமாம், இப்படி ரூட் சூப்பராக இருக்கும். நல்லா ரிலாக்ஸாக ஏறலாம். கிளைமேட்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. 20 நிமிஷம் ஏறினாக்க என்னங்க கிளைமேட் இருக்கும். ஆனால் அதே மாதிரி கீழே அந்த ஜோலார்பேட்டை, இந்த பக்கம் திருப்பத்தூர் ஃபுல்லாக தெரியாது, ஜோலார்பேட்டை மெயினாக தெரியும். இந்த பக்கம் வாணியம்பாடியும் கொஞ்சம் தெரியும். ஆமாம், இந்த ஏரியாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டிசைனாக ஒரு வியூ பாயிண்ட்லேயும் பார்த்துட்டே போகலாம். வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். அதே போல் மார்னிங், ஈவினிங் 2 டயத்துலேயும் மிஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த பக்கம் நீங்கள் ஏலகிரி டவுனை விட்டு தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா நிலாவூர் அப்படின்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கொடைக்கானலில் பூம்பாறை, மன்னவனூர், வில்பட்டி, பல்லங்கி அங்கெல்லாம் போகிறோம்ல, அதாவது கொடைக்கானல் சிட்டியை விட்டு அவுட்டரில் போகிறோம்ல, அந்த மலை கிராமம் மாதிரி உள்ள ஏரியா, அதே மாதிரி இங்கே இருக்குது ஏலகிரியில். அங்கெல்லாம் போனீங்கன்னா இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், பெருசாக கூட்டம் இருக்காது. அதே போல் தங்குறதுக்கும் ரெசார்ட்லாம் நிறையா இருக்குங்க. நல்லா பிரம்மாண்டமான ரெசார்ட்லாம் இருக்குது, ஸ்விம்மிங் பூலோட.
சூப்பராகலாம் நிறைய இருக்குது இப்போது. அதே போல் இந்த பக்கம் பாருங்களேன், வியூ பாயிண்ட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு மாறி மாறி வரும் அந்த ஹேர்பின் பெண்டு. டோட்டல் ஹேர்பின் பெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 பெண்டும் சரு சருன்னு போயிடுவோம். பெருசாக டைம் எல்லாம் ஆகாது. ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி நல்லா ரைட் பண்ணலாங்க ஏலகிரி. உண்மையாக சொல்லப்போனால் கொடைக்கானலை விட ஊட்டியை விட ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க இங்கே. எனக்கு தெரிஞ்சு வால்பாறையிலையும் சூப்பராக தான் இருக்கும். மூணாறு போகிறதுக்கு தேனியிலேருந்து அந்த கேப் ரோடு வழியாக போனீங்கன்னா அது வேறு மாதிரி ரூட்டு. பெரிய என்ஹெச் ரோடு மாதிரியே போட்டு வச்சுருப்பாங்க அதில். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஏலகிரிலையும் சூப்பராக இருக்குது. இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் வருதுங்க. ஆமாம், முன்னாடி ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம், இப்போ ரீசண்டாக பிரித்ததில் இது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் ஜோலார்பேட்டை, அதுக்கு பக்கத்துலேயே ஏலகிரி ஹில்ஸ் அப்படி வருது. நீங்கள் அந்த மெயின் ரோட்டில் ஜோலார்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னாவே ஃபுல் வியூ தெரியும். அந்த ஏலகிரி ஹில்ஸோட ஃபுல் வியூவே தெரியும். சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. அந்த ஹேர்பின் பெண்டு, அதில் போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கீழே நின்றே என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஆமாம், அதே மாதிரி பெட்ரோலை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டு ஹில்ஸு ரூட்டு இது. நம்ம கீழே பெட்ரோல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ஏறினோன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாங்க. ஆமாம், இது மட்டும் நான் இப்போ சொல்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா ஏலகிரியை பற்றி தெரிஞ்சிச்சு, ஏலகிரியில் இன்னும் ஸ்பெஷலாக ஏதாவது கிடைக்கும், இந்த பொருளாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா நாங்கள்லாம் வெளியூர், நீங்கள் உள்ளூர்லேயே திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ளவங்க, வேலூர் மாவட்டத்தில் உள்ளவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. அதே போல் நான் ஏலகிரி நிறைய டைம் போயிருக்கேன். எல்லா ஹில்ஸுமே நிறைய டைம் போயிருக்கோம், அது வேறு. கூட்டமெல்லாம் பெருசாக இல்லைங்க, டிராஃபிக்லாம் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஆனால் பஸ் வசதியும் உண்டு கீழேருந்து மேலே போகிறதுக்கு. ஆமாம், பஸ் ஒரு 1/2 ஹவரில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கூட்டமும் ஒன்றும் பெருசாக இல்லை இங்கே. நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்கில் வந்தாலும் சரி, பைக் ரைடு, காரில் எப்படி வந்தாலுமே நல்லா தான் இருக்கும். கிளைமேட்லாம் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது இங்கே. ஏன்னா அது ரொம்ப ஹைட்டு. இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி கிடையாது இது. கொடைக்கானல், மூணாறு, ஊட்டி, வால்பாறை இது எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை தான் பெரிய ஹைட்டான மலை. அதில் இருக்குது அந்த ஹில்ஸ் எல்லாம், அந்த ஏரியா, அந்த லொக்கேஷன்லாம். இப்போ ஏற்காடு, கொல்லிமலை, ஏலகிரி இது எல்லாமே சின்ன சின்ன குன்றுகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஆமாம், அதனால் பெருசாக கிளைமேட்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் சூப்பரான இடம். இங்கே அந்த நீலகிரி தைலம் அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்னன்றதை கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, டயானா நம்ம வச்சுருக்க பைக் BMW 310 GS. இதை இப்போ ரீசண்டாக மார்ச்லேயே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸே கிடையாது. ஆமாம், ஆனால் இப்போ ஒரு பைக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க எல்லாருமே. ஷோரூமில் உள்ளவங்களும் சரி, நம்மளை மாதிரி BMW ஃபேன்ஸும் சரி. எதுக்கு அப்படின்னா 450 GS 310 GSோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்கமிங் மாடலாக அதை எதிர்பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே. அதில் ஸ்பெஷல் நிறையா இருக்குது. இப்போ வரப்போகிற பைக்கில் பேரலல் ட்வின் இன்ஜின் வருது. ஆமாம், 2 சிலிண்டர் இன்ஜின் வரப்போகுது. அதே போல் TFT கலர்ஃபுல் TFT டிஸ்பிளே, ரைடிங் மோட்ஸு, ஃப்ரண்ட்லேயே டூயல் டிஸ்க்கு, இந்த மாதிரி நிறையா அப்கிரேடோடு வரப்போகுது. ஆனால் ப்ரைஸிங் தான்
நம்ம கமல் சொல்கிற மாதிரி அந்த எழுத்து தான் அப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் அந்த ப்ரைஸிங் தான் எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு பயம். ஏன்னா பிஎம்டபிள்யூவில் வந்து ப்ரைஸை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டாங்க, கொண்டு போய் ஹையில் வச்சுருவாங்க. அது ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குது. வந்ததுக்கு பிறகு தான் தெரியும். 10ஆம் தேதி பைக் லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த 10ஆம் தேதி தான் தெரியும். 9ஆம் தேதி கூட யாருக்கும் தெரியாது. ஷோரூமில் உள்ளவங்களுக்கோ இல்லை நம்மளை மாதிரி யூடியூபர்ஸுக்கோ தெரியாது. கிடைக்கிற தகவல்களை வச்சு நம்மளாக ஒரு குத்துமதிப்பாக சொல்லலாம், இவ்வளோ வரலாம், இவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லலாம். மற்றபடி பைக் லான்ச் ஆனதுக்கு பிறகு தான் அதோட அக்யூரஸியான டீட்டெயில்ஸ், ப்ரைஸ், ஸ்பெக்ஸ் எல்லாமே தெரியும். சரிங்களா? இப்போ இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ பிஎம்டபிள்யூவில் 450 GS வந்து ஒரு நல்லாவே இல்லை, அதோட கான்செப்ட் அந்த ஒரு எக்ஸிபிஷனில் வச்சுருந்தாங்க, அந்த கான்செப்ட் மாடலே பிடிக்கல நிறைய பேருக்கு. இது என்ன இப்படி இருக்குது, ரொம்ப ஸ்லீக்காக ஒரு மாதிரி. ஏன்னா 310 GS வந்து செம்ம லுக்காக இருக்கும், மாசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரப்போகிறது இல்லை, அதனால தெரிஞ்சு போச்சு. ஆமாம், அதனால தான் இப்போ 310 GS வச்சுருக்கிற நிறைய பேர் நம்ம பைக்கு தங்கண்டா, இதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் அதே கண்டிஷனில் தான் இருக்கேன், அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன் அதை. ஆமாம், ஏன்னா 310 GS வந்து பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்குங்க. நல்லா பல்கியாக இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும், சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த டிசைன்லாம் 450 GSல வாய்ப்பே இல்லை. ஆமாம், அது இன்னும் கொஞ்சம் ஸ்லீக்காக இப்போ 900 GSA, அப்புறம் 1300 GS எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லீக்காக அப்படியே ஸ்லிம் ஆக்கிட்டாங்க. ஏன்னா பாடியெல்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா தான் ரொம்ப ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அடியாகுது கீழே எல்லாம் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லிம் ஆக்கிட்டாங்க. அதனால் இப்போ 450 GSம் ஸ்லிம்மாக தான் வரும். ப்ரைஸு எப்படியும் ஒரு 7 to 8, 9 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வந்ததாங்க தெரிய போகுது. ஆமாம், வந்ததுக்கு பிறகு அதோட நிறைய ரிசர்ச் பண்ணி இப்போ நம்ம 310 GSக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி அந்த பைக்கை பற்றியும் ஃபுல் ரிசர்ச் பண்ணுவோம். A to Z ஒரு PhDயே பண்ணுவோம். அதில் ஏகப்பட்ட வீடியோஸ் வரப்போகுது. ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, யார் வாங்கலாம், யார் வாங்கக்கூடாது, பைக் வந்ததுக்கு பிறகு அதை நம்ம ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேருந்து ரைடு ரிவ்யூவிலேருந்து அதுக்கான அசசரிஸ் என்னென்ன கிடைக்குது, என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணணும், நிறைய டீட்டெயில்ஸ் எல்லா வீடியோஸ்லையும் நம்ம கொண்டு வர போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம்டபிள்யூ பற்றி நிறைய, பிஎம்டபிள்யூ பைக் எடுக்கணும், 450 GSக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ எடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போது 310 GS வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போது 310 GS வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் நிறைய பேர் டயர் மாற்றுவாங்க, செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுவாங்க, பிரேக் பேட்ஸ் மாற்றுவாங்க. இப்படி ஒரு செலவாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். டயர் மாற்றுறதுனா எவ்வளோ வரும், எங்கே கிடைக்கும், ஏன்னா நார்மலாக இதை டயர் ஷோரூமில் வாங்க முடியாது. ஆமாம், ஏன்னா இதோட சைஸ் அப்படி. இதில் வந்து நம்ம ரோடு ஃபோக்கஸ் டயர் போட முடியாது. ஒரு 50-50 மினிமம் இருக்கணும் ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டி. அந்த மாதிரி டயர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படின்றதுனால நார்மல் டயர் செட் ஆகாது. அப்படி அந்த டயர் எங்கே கிடைக்கும், எவ்வளோ காஸ்ட் ஆகும், செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும்னா அது எவ்வளோ காஸ்ட் ஆகும், பிரேக் பேட்ஸ் மாற்றணும்னா அது எவ்வளோ, கோன் செட்டு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோம். அதில் ரைடு போனது கொஞ்சம் தான் இருக்கும், மற்றபடி பைக் பற்றி தான் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் மட்டும் பார்க்கறதோடு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணுற அதில் யாராவது பிஎம்டபிள்யூ பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ரைடு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழேயே இறங்கி வந்துட்டோங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே, அப்படியே நிறுத்திட்டு ஹில்ஸ் அப்படியே லாங் ஷாட்டில் 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு
கிளம்பலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. ஓகேங்களா? செம்ம ஜாலியாக இருக்கும். ஒரு தடவை ஏலகிரிக்கு வந்து பாருங்கள். இங்கே பாருங்கங்க, என்ன அழகு! அப்படி தான் இருக்குது உண்மையாகவே. எதை சொல்கிறேன், ஏலகிரி ஹில்ஸும் சரி, டயானாவும் சரி, செம்ம க்யூட்.